அஜய். என்னம்மா நீங்களும் அண்ணி மட்டும் தான் வந்திருக்கீங்க? அப்பா அண்ணெல்லாம் வரலையா? என்னால அவரை சமாதானப்படுத்த முடியலடா. நானும் பார்வதியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவரு தான் முடிவுல உறுதியா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியலடா. அதான் நாங்க 2 பேரும் அவருக்கு தெரியாம வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். அம்மா, அஞ்சலி நம்ம மொத்த ஃபேமிலி அங்க வரதா நம்பிட்டு இருக்காமா. இப்ப கூட என்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தா. இப்ப உங்களை மட்டும் பார்த்தா அவ என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல. நாங்க அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். நீ அத பத்தி யோசிக்காத. அஞ்சலி கூட புரிஞ்சுப்பா நீ. சக்கரவர்த்தி அங்கிள் தான் ஒரு சின்ன பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கிடுவாரு. நானும் பார்வதியும் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறோம்டா. பிரச்சனை எல்லாம் வராம பேசி முடிச்சிடலாம். உன் லைஃப சரி பண்ணாம நாங்க திரும்ப போறதா இல்ல. சரிம்மா. நீ இப்ப எங்கடா தங்கியிருக்க? இங்கதாம்மா ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருக்கேன். நீ படிக்கும்போது உனக்கு ஃபாரின்ல படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. ஆனா உங்க அப்பா நீ அவ்வளவு தூரம் போனா நீ ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணுவேன்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே உன்னை அவர் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இப்போ உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. அதுக்காக அவருக்கு என் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ அவர் என்ன மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்பா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னை ஏத்துப்பாருமா. உன் கல்யாணத்திலேயே மாமா மனசு மாறினா நல்லா இருக்கும் அஜய்.